உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆகப்பட்டது மேனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேஷத்துக்கு வர்றாங்க. எப்ப வர்றாங்க அப்படின்னா, மே மாசம் 11ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூன் மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் மேசத்துல இந்த செவ்வாய் பகவான் இருப்பார். அதாவது கிட்டத்தட்ட 40 நாட்கள். அப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவங்களுடைய பார்வை பலத்துல என்ன பண்றாங்க, அவங்க இருக்கக்கூடிய ஸ்தானத்துல இருந்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது இப்ப நாம் பார்க்கலாம். அப்போ இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாண்ட என்னுடைய நேயர்கள் எல்லாத்துக்கும், என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும், என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப விருச்சக ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். அது போக விருச்சக ராசியின் அதிபதியே செவ்வாய் பகவான் தான். அப்போ விருச்சக ராசிக்காரருக்கு 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி போய் ஆட்சியாக அமர்றார். இதனால விருச்சக ராசிக்காரங்களுக்கு முதல் என்ன பலன் நடக்கும் அப்படின்னா, விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய நல்ல காரியமே அவங்களுடைய கடன் ஏதாவது ரூபத்துல இந்த பீரியட்ல பைசல் ஆகும். இல்லைன்னா கடனை கட்டிடுவீங்க. கடன் கட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு அந்த கடனை நம்ம சொன்ன நேரத்துல நம்ம கட்ட முடியல, அவங்களும் ஒரு டைம் 2 டைம் கொடுத்துட்டாங்க, அப்பவும் கட்ட முடியல, என்னடா பண்றது அப்படின்னு குழப்பத்துல இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியடு ஒரு அற்புதமான பீரியடு. அப்ப இந்த பீரியட்ல கண்டிப்பாக கடனை கட்டிடுவீங்க. அதே சமயத்துல இந்த சமயத்துல புதுசாக கடன் படுவீர்கள். ஒரு பேங்க்ல லோன் கேட்கலாம், இல்ல கடன் வாங்கி நீங்க ஏதாவது தொழில் செய்யலாம், சுபகாரியங்கள் செய்யலாம். அந்த புதுசா கடன் படுறதுனாலையும் நன்மை இருக்கும், அந்த கடனால பாதிப்புகள் இருக்காது. அப்போ ஒரு கடன் வாங்கி தொழில் செய்யும் போது அதுல 10 ரூபா லாபம் சம்பாதிச்சு அந்த கடனையும் கட்டிடுவோம். ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஒரு கடனை வாங்கி முழுசா கடன் வாங்குறது இல்லை, நம்மகிட்ட 10 ரூபா இருக்கும், நமக்கு காசு கொஞ்சம் பத்திலன்னா கொஞ்சம் கடன் வாங்குறோம். அப்ப இதுலயுமே நீங்க தப்பிச்சுக்குவீங்க. அப்போ பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு முதல் எஸ்கேப் ஆகக்கூடிய விஷயம் கடன் தான். சந்தோஷங்களா விருச்சக ராசிக்காரங்களே, உங்களுக்கு மிகப்பெரிய பாரம் இப்ப குறைய போகுது. அதே சமயத்துல அங்க எதிரிகள், சத்ருக்கள் 6ஆம் இடம், அந்த 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி. அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா சடார்னு கோபம் வந்துடும். என்ன பேசுறோம் என்ன பேசலிங்கிறது தெரியாது. சடார்னு கோபம் வந்தா ஃபர்ஸ்ட் கைதான் வைப்பீங்க. அப்படிப்பட்ட ஹேபிட் தான் உங்களுக்கு ஜாஸ்தி. அது எல்லாத்தையுமே இப்ப குறைத்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன் சொல்ற அப்படின்னா, அந்த மேச ராசியில இருந்து செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக விருச்சக ராசியவே பார்க்கிறாரு. அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி ஆகும், கொஞ்சம் தெம்பு ஜாஸ்தி ஆகும், கொஞ்சம் சுறுசுறுப்பு ஜாஸ்தி ஆகும். எவனா இருந்தாலும் எனக்குன்றா, 10 பேர் நீங்க வரீங்களா, 100 பேர் வரீங்களா, நான் ஒத்தாள் போதுண்டா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பலம், தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே இப்ப வரும். தயவு செய்து அதை மட்டும் கொஞ்சம் அடக்கிக்கோங்க. அந்த கோபம் வருவதற்கு விட வேண்டாம். யாராக இருந்தாலும் சண்டைக்கு போக வேண்டாம். கோபத்தால் பாத்தீங்கன்னா ஒரு பேச்சு விட வேண்டாம். அதே சமயத்துல எந்த முடிவுகளையும்
நீங்கள் வந்து அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். உங்கள் மனைவிகிட்ட சொல்லுங்க. இல்லை மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட சொல்லட்டும். இல்லைன்னா உங்களுக்கு குருமார்கள் யாராக இருந்தால் அவங்ககிட்ட சொல்லுங்க. அது போக பார்த்தீங்கன்னா இப்போ 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. அப்போ அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியவே பார்க்குது. அப்போ இந்த பீரியடில் ரோகம், உடம்புல வியாதி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அடி கர்ப்பம், அந்த கர்ப்பத்துக்கு கீழே மர்ம உறுப்பு, இதுல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருவதற்கு இந்த பீரியட் நல்லா இருக்குது. இதற்கு முன்னாண்ட வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாலும் இந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியம் பார்த்தாலும் கண்டிப்பாக தீரும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டிங்கால், அந்த ஜாயின்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அந்த பிரச்சனைக்கு நீங்கள் வைத்தியம் பார்த்துட்டு இருப்பீங்க. அது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அயன சயன போகஸ்தானம். அப்போ வந்து உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தாம்பத்திய சுகம் இல்லாமல், குடும்ப நிம்மதி இல்லாமல் எத்தனையோ பேர் வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. ஒரே வீட்டில் இருந்துமே தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரே வீட்டில் இருந்துமே பேசிக்கிறது இல்லை. அதே சமயத்தில் 4 நாள் பேசினாலும் கண்டிப்பாக 40 நாள் பேசாமல் இருக்கிறாங்க. இது மாதிரி தான் நிறைய பேர் குடும்பத்தில் இருக்குது. அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மன கஷ்டங்கள் இப்போ தீரும். அயன சயன போகஸ்தானத்தை அந்த செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக தீரும். அதே சமயத்தில் இப்போ தூர பிரயாணம் போகலாம். நீங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா பெங்களூர் போகலாம், ஹைதராபாத் போகலாம், இல்லைன்னா வெளிநாட்டுக்கே போகலாம். அப்போ வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலுக்கோசரம் போகிறீங்கன்னா தாராளமாக போகலாம். டூர் போகிற மாதிரி இருந்தாலும் போகலாம். அதுபோக வெளிநாட்டிலேயே இருக்கிறவங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டில் இருந்து அந்த நாட்டில் சிட்டிசன்ஷிப் ஆகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்கலாம். அந்த முயற்சிகளும் இப்போ நடக்கும். வெளிநாட்டில் சொத்தும் கண்டிப்பாக வாங்குவீங்க. அதற்குண்டான முயற்சிகள் நீங்கள் இப்போ எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி எடுத்திருந்தா இப்போ வாங்கிடுவீங்க. அப்போ அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வந்து உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்தை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசியிலிருந்து 4ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு வந்து 9ஆம் இடம். இப்போ அந்த 9ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பகவானும் பார்க்குறாங்க. அந்த 9ஆம் இடத்துக்கு குரு பகவானும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி பெயர்ச்சியை வர்றாங்க. அப்போ அந்த குருவையும் அந்த செவ்வாய் பகவான் பார்க்குறாங்க. அப்போ வந்து இதனால குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது விருச்சக ராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்துல கிடைக்குது. அந்த 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்கியஸ்தானம், ஒரு அதிர்ஷ்டஸ்தானம், ஒரு புண்ணியஸ்தானம். அப்போ இதனால உங்க வாழ்க்கையில நீங்கள் எல்லா விதமான கஷ்டத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. அது போக உங்களுக்கு வந்து முன்னோர்களுடைய ஆசையும் இந்த பீரியட்ல கிடைக்கும். அது போக உங்களுக்கு ஏதாவது ஒரு மனிதர்களுடைய சப்போர்ட், ஒரு விஐபி சப்போர்ட்டோ பழக்க வழக்கத்தில் ஒரு சப்போர்ட்டோ இந்த பீரியட்ல கிடைக்கும். அந்த சப்போர்ட்னால நீங்க வந்து வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குருவும் செவ்வாயும், அந்த செவ்வாயுடைய பார்வை குரு மேல இருக்கிறதுனால கண்டிப்பாக இப்போ அண்ணன் தம்பிக, அக்கா தங்கச்சிக, இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மனஸ்தாபங்கள் இருந்தால் அந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே தீர்ந்து இப்போ நல்லா இருப்பீங்க. இப்போ அண்ணனும் தம்பி மூஞ்சிலையும் முழிச்சுக்க கூடாது அப்படின்னு நினைச்சா கூட அதெல்லாம் இப்போ இல்லாமல் போயிடும். யாரோ ஒருத்தர் மூலியமாக ஒன்று சேர்ந்து நல்லா இருப்பீங்க. அது போக தொழிலில் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால நமக்கு தொழிலையும் பேசலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரூபத்தில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. தொழிலில் சம்பாதிப்பீங்க. தொழிலில் வேலையாட்கள் கரெக்டாக அமைவாங்க. அதுபோக தொழில் மூலியமாக சம்பாதிச்சு கடனையும் கட்டுவீங்க. கஷ்டமும் தீரும். இப்போ நேயர்களே, இந்த 9ஆம் இடத்துல குரு இருந்து அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால மறு வாழ்க்கை, மறுமணம் அப்படிங்கிறது இந்த பீரியட்ல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமையும். அதே சமயத்துல குரு பார்வை உங்க ராசியிலேயே படுறதுனால விருச்சிக ராசியில பிறந்தவங்க
அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. செவ்வாய் அப்படிங்கிறது கணவரை குறிக்கக்கூடிய கிரகம். குரு அப்படிங்கிறது குரு பலனை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ வந்து பெண்களுக்கு கண்டிப்பா திருமணம் கண்டிப்பா நடக்கும். அதே சமயத்தில் குருபலன் இருக்கிறதுனால ஆண் பெண் இருபாலரும் கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் கல்யாணமாகும். மக்கள் பேரும் கிடைக்கும். அப்போ நேயர்களே, நீங்க வந்து இந்த பீரியட்ல வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, உங்களுடைய ராசியை செவ்வாய் பகவானே பார்க்கறதுனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முருக பகவானை செவ்வாய்க்கிழமை நாள்ல கண்டிப்பாக வணங்கி வாங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது மாதிரி செய்யும்போது உங்களுடைய பிறவிக் கடன் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். அப்ப அந்த முருகனுடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதுபோக உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பீரியட்ல செவ்வாய் பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனாலையும் அந்த குலதெய்வத்துடைய கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா இப்போ பலன் நல்லா இருக்கும். அதில் ஏதாவது குழப்பங்கள் வந்து உங்களுக்கு நான் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஜாதகத்தை உங்களுக்கு விருப்பம் உள்ளவர்கிட்ட கொடுத்து பாருங்க. அதே சமயத்தில் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.